ரம்ஜான் மாசம் அதுவுமா கஞ்சி வீடியோ கூட போடாம எப்படி வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் எங்க வீட்டு நோன்பு கஞ்சி. இந்த நோன்பு கஞ்சி ஒன்று இருந்தா போதும் மக்களே, ரம்ஜான் முழுசும் ஓட்டிடலாம். கொஞ்சம் பொக்கடா மஸ்ட், மறந்துடக்கூடாது. சமையல் ரெசிபிஸ் நோன்பு கஞ்சி ரெடியா? 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம். குக்கர் இல்ல அடிகனமான பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச அப்புறம் வெங்காயத்தை அதுல போட்டு வதக்கிக்கலாம். மூணு பச்சை மிளகா ரஃபா கிள்ளி போட வேண்டியதுதான். அடுத்து 6 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு கலவை செஞ்சு வச்சுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு கலவையும் இதுல சேர்த்திக்க வேண்டியதுதான். இஞ்சி பூண்டுல இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்குங்க. கொஞ்சமா உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா வாசனத்துக்கு, முழுசா பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துனோம்னா கஞ்சியில் நடுவில் வரும்போது எரிச்சலாக இருக்கும். அதை இப்படி சிம்பிளாக போட்டு பவுடராக போட்டோன்னா சால்வ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து அதையும் சேர்த்து இதில் வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். என்னையா பாய் வீட்டு நோன்பு கஞ்சின்னு சொல்கிற, ஒரு சிக்கன் மட்டன் கூட இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு வதக்குன அப்புறம் பொடி பொடியாக சிக்கனோ இல்லை மட்டனோ துண்டுகளாக வெட்டி அதை கூட இதில் சேர்த்து யூஸ் பண்ணலாம். நல்லாவே வரும். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, வீட்லேயே வளர்த்தது, நல்ல மணமாக இருக்கு. நீங்கள் சீ ஃபுட் லவர்னா கண்டிப்பாக எங்கள் சீ ஃபுட் பிளேலிஸ்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் 65 இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்து பிரட்டிக்கலாம். அரிசி நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சௌகரியம் இருக்கவங்க பாஸ்மதியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். 1லேருந்து 1.25 கிளாஸ் வரைக்கும் கூட நீங்கள் சேர்க்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா குருணையாக அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி வேணும்னு விருப்பப்படுறவங்க எங்கள் கோலாபுரி சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, தண்ணி விட்டு நல்லா கொதி வந்து அரிசி வேகணும். நம்ம இங்க பிரியாணி செய்யலை, அதனால தண்ணி போடும்போது பயப்படாம போடுங்க. குழஞ்சாலும் தப்பு இல்லை, அப்போதான் கஞ்சி நல்லா இருக்கும். குக்கரில் சமைக்கிறவங்க 3 விசிலோ இல்லை நல்லா இந்த அரிசி வேகிற வரைக்கும் சமைச்சா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இருபது வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் ஸ்கூலில் உட்கார்ற பையன் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனான்னு கேட்டு பழகலை. அந்த மாதிரி கலாச்சாரத்துலேருந்து நம்ம வளர்ந்து வரலை.
நம்ம குழந்தைகளுக்கும் இதையே கற்றுக் கொடுத்து அன்போட சேர்ந்து வாழணுங்கிறத சொல்லிக் கொடுக்க மறந்துடாதீங்க. ரம்ஜான் மாதம் அல்லாவோட ரஹமத்துகளை கொண்ட மாதம். முஸ்லிம் சகோதரர்களும் உங்கள் சக மத ஃப்ரெண்ட்ஸுகளை வீட்டுக்கு கூட்டி வந்து இஃப்தார் செய்யுங்க. சகோதரத்தன்மை வளரும். யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு படித்து கற்றுக்கிட்டு வந்த சமுதாயம் நாம. சகோதரத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம தமிழ் மக்கள் இந்த விஷயத்துலையும் முன்னோடியா இருந்து வாழ்ந்து காட்டணுங்கிறது என்னோட ஆசை. நன்றி, வணக்கம். இவ்வளோதான் எங்க வீட்டு சிம்பிளான நோன்பு கஞ்சி. அவ்வளோதாங்க, நோன்பு கஞ்சி தயார். கூட கொஞ்சம் பக்கோடா, நோன்பு திறக்க கொஞ்சம் பேர்ச்சம்பழம். இஃப்தார் ரெடி. போன வாரம் சுத்ரியா வீடியோ போட்டிருந்தோம், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ரொம்ப அருமையான ரெசிபி. மறந்துடாதீங்க, சமையல் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ரெசிபிஸா வீடு தேடி வரும். பெல் பட்டனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. ஓகே, பாய்.